திருப்பூர்ல ரோபோட்டிக் எக்ஸ்போ நடக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நாய் ரோபோட் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நாய் ரோட்டை இப்படியே ஸ்டார்ட் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் போனால் இன்னும் நிறைய இருக்கு. இது உயிரோடு தான் இருக்கு. இது உயிரோட? ஹாய், உயிரோடு இருக்கிறியா? சுடுறதெல்லாம் ஆகாது. நீ கடைசி புல்லட் இப்பவாச்சும் ஏஜ் சுடுமான்னு பார்ப்போம். தலைகிலாவா? ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி ராட்டினத்துலாம் போய். பாத்தீங்களா எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு சொல்லி இதுலதான் சுத்த போறேங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்கோர். நான் உங்கள்ட்ட என்ன நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா திருப்பூரில் ரோபோட்டிக் எக்ஸ்போ நடக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சரி நம்ம ஊரில் நடக்குதே, சரி அப்படி ரோபோட்டில் வச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி தான் உள்ள பார்க்கலான்னு போகிறோம். சரி வாங்க உள்ளுக்குள்ளே ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்போது என்னென்ன பார்த்தோம் என்னென்னலாம் இருக்குதுன்னு உள்ளே போய் ஒரு லைன் பை லைனாக பார்க்கலாம். எடுத்தோன்னையுமே பார்த்துட்டீங்கன்னா இங்கே பாருண்ணா இதுதான் அந்த இது ஜிராஃபு. ஜிராஃப் இல்லை, இது என்ன வரிக்குதிரை, ஜீப்ரா. இது சிங்கம் மாதிரி கத்துது. அது சிங்கம் மாதிரி கத்துது. சிங்கம் கத்தாது போல. இதுதான் ஒட்டை சிங்கம், ஜிராஃபு. இதுதான் ஜிராஃபு ஆக்சுவலா. காட்டுக்குள்ள யானை. இது அந்த எதுனா அது பேர் என்ன? அடிப்பட்ட சிங்கமா? இதுல சந்திரமுகில புலி. ஆமா, புலி. அப்படியே அந்த பக்கமா போயிட்டோம்னா இது சிறுத்தை, டைனோசர். இதெல்லாம் நம்மளால பார்க்கவே முடியாது, ஏன்னா அதுதான் டைனோசர். இந்த பக்கமா வாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் போனா இன்னும் நிறைய இருக்கு ஆக்சுவலா. அது கரடி கொரிலா ரெண்டு கிராஸ் பிரீடுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா இந்த ரெண்டு. ஆனா வந்துட்டு வித்தியாசமா இருக்குதுங்க. இங்க பாருங்க ஸ்பாட். இங்க ஒரு இது இருக்கு. இதெல்லாம் இந்த மதர் ஆஃப் டிராகன்ல வருமே, அதானே? கக்காரியஸ். ஓகே கேஸ், அடுத்ததா இது நம்ம சைனா டிராகன். ரோபோட் ஆக்சுவலா ஸ்குவாட். இதாங்க அந்த ரோபோட். இதான ரோபோட் நேச்சர் அதானே? இது ரோபோட். ஆமா, இங்க இருக்கே நிறைய ரோபோட்ஸ். இதெல்லாமே பாத்துட்டீங்கன்னா ரோபோட்ஸ் தாங்க. ஆனா என்ன இப்ப நம்ம வந்த நேரம் எதுவுமே ஆன் ஆக மாட்டேங்குது. எல்லாம் செத்துட்டான்னு நினைக்கிறேன். டாக்கிங் லேடி ரோபோட் இது. இது உயிரோட தான் இருக்கு. இது உயிரோட? ஹாய், உயிரோடு இருக்கிறியா? சார்ஜ் ஏறுதா தெரியலையே, பண்ண மாட்டேங்குது. என்ன நவீன கிச்சு கிச்சு பண்ணுவாமா? இன்னும் ஒன்னும் பத்தியே வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா ஆக்சுவலா போட்டோஸ் பாட்டுங்க. போட்டோஸ் எடுக்கிறதுக்குலாம் நல்ல ஒரு ஸ்பாட்டாவே போட்டு வச்சிருக்காங்க. அதுவும் இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் பிளஸ் வந்துட்டு இதோ இந்த சிட்டிங் டேபிள். இங்க மீனெல்லாம் கொண்டு வந்து விட்டு பரவாயில்லையங்க. இதோ நல்லா பெரிய பெரிய மீனாவே விட்டுருக்காங்க. இந்த பாலம் செட்டப்பு இதெல்லாம் ஒரு டெம்பரரியா தான் வச்சிருக்காங்க. பட் ஆனா அது நல்ல ஒரு நல்லா இருக்கு பாரு, நீட்டா பண்ணிருக்காங்க. இங்க பாரு, இது பிளாக் சூப்பரா இருக்குல்ல, பயங்கரமா இருக்கு. போய் வந்தோடனே வழக்கம் போல அந்த ஸ்நாக்ஸ் கார்னர். இப்ப நம்ம வெளியே போனா இந்த வழியா போனா வெளியே போயிருவோம். இது காட்டன் கேண்டி, கலர் இல்லாம ஒயிட் கலர்ல தான். 18 முடியுது. ஆமா, கேம்ஸ் ஆடுறேன்னா அந்த இது போடுறது, அந்த துப்பாக்கி சுடுதல், இல்லாட்டி அந்த இது உருட்டி விடுதல், பால் உருட்டி விடுதல். இதோ இது கரெக்டா இல்லண்ணா, ஈஸியா நீ இருந்தா நான் சொல்ற மாதிரி நீ கால்குலேட் பண்ணி ஒரு அப்ப சின்ன பையனா இருக்கும்போது உருண்டனா சுடுறதெல்லாம் ஆகாது. நீ உருட்டு கரெக்டா, நான் சொல்றேன் மேத்தமேட்டிக்ஸ் படி கரெக்டா நீ ஏதாச்சும் ஒரு நம்பரை உருட்டி விட்டீங்கன்னா 36 வர மாதிரி கால்குலேஷன் பண்ணி 5, 10, 5, 20 அந்த மாதிரி உருட்டினீங்கன்னா அது ஏர் கூலர் ஒன்று வாங்கி பல டைம் வந்து இல்லாட்டி ஏர் கூலர் வாங்கிட்டு நம்ம போன வீட்டுக்கு இல்லாட்டி வளையமாச்சு போடணும். ஆக்சுவலா ஆளுக்கு 3 புல்லட்டு நான் சொல்றதா? சரி நம்ம சுட்டு பாப்போம். வந்து எவ்வளவு பெரிய ஸ்னைப்பர் பிளேயர்னு எல்லாம் காட்டுவோம். ஆமா, இப்ப மட்டும் கரெக்டா சுடாட்டி கழுவி வந்துருவாங்க. சுடுனா நீ என்ன சுடத்தா வந்தியா? குருட்டு போக்க சொல்லன்னு பார்த்தேன். இருக்கிற அந்த 4 பலூன் தான் நான் சொன்னோம். ஆமா,
ஒண்ணு போயிருச்சு, வேஸ்டா போச்சு. போயிருச்சு. ஆமா, கரெக்டா சொல்லாட்டி போயிருந்தா. வாங்கினீங்களா? நவீன பலூன்ல பட்டு ரிட்டர்ன் ஆகுது நவீன, உடம்பு மாட்டேங்குது. கரெக்டா சொல்லாட்டி என்ன சொல்ற? 2 தானே சொல்றாரு. இதோட 3. பலூன்ல பட்டு ரிட்டர்ன் தான் ஆகுது நவீன. அவ்வளவுதான், உன் சான்ஸ் முடிஞ்சுன்னா என்னோட சான்ஸ். கைஸ் நான் சுத்தங்க, பலூன்ல பட்டு ரிட்டர்ன் தான் ஆகுது கைஸ். போடுறேன் உங்கள்ட்ட கொடுத்துருங்க. எங்க நவீன எங்கயோ போன மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் நமக்கு வராதுன்னு சொன்னேன். கடைசி புல்லட். இப்பவா சேச்சு ஒன்று சுடுமான்னு பாப்போம். ராஜா ஏன் பண்றான்? பட்ட மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. சொன்னல சரி தேங்க்ஸ் சொல்லிருவீங்களா? அமௌண்ட் கொடுத்துருங்க. இல்ல ஒரே நிமிஷம் பே பண்ணிடலாம். இப்ப அடுத்தபடியாக இங்கதான் வச்சிருக்காங்கண்ணா. என்ன இது என்னன்னு கேட்டுப்பாங்க. இது விஆர் பண்ணி பாப்போமா? நான் ஒரு டைம் அதான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. எவ்வளோண்ணா விஆர் கைஸ்? 100 ரூபாங்களா? 100 ரூபாயா? 100 ரூபாயா? சரி பரவாயில்ல, விளாடு. என்னென்ன கேம்ஸ் இருக்கு? எது நல்லா இருக்கும் 3ல? எது? ரோலர் கோஸ்டர். சரி, இப்போ ரோலர் கோஸ்டர் நம்ம போகலான்னு சொல்லி விஆர் கிளாஸ் வாங்க போகிறோம். விஆர் கிளாஸை மாட்டிட்டு எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருவாங்க. அது ஏறம். இப்போ ஓகே ஜி. நான் பாட்டு ஆவலா இருக்கேன். வெரி கிறிஸ்மஸ். கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. நான் அந்த டிவியில தெரியுமே எப்படி இருக்குன்னு. என்ன தலைகளா போற? தலைகிலாவா? கொண்டு போறேன் இருக்கு. எவனோ வர குறுக்க வந்துட்டு இருக்கான எவனோ. இல்ல இல்ல, அதோ குதிக்கிறானுங்க குறுக்க வந்து. நான் பங்கமா இருக்குண்ணா. ஆமாண்ணா, எல்லாம் அப்படிதான் இருக்கு. நவீன 5 நிமிஷமா? 5 நிமிஷமா? இன்னும் முடியலையா? இன்னும் 5 நிமிஷம் ஆகல. இங்க ஃபுல்லா ஜாம்பிஸா இருக்குது சுத்தியும். அவ்வளவுதானா? விஆர் லென்ஸ்ல வந்துட்டு ஒரு பயங்கரமான அட்வென்ச்சரை முடிச்சுட்டு இப்ப ஹாரர் ஹவுஸ்குள்ள போலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சரி ஓகே, ஹாரர் ஹவுஸ்குள்ள அப்படி என்ன இருக்குன்னு பாப்போம். நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. போலாங்களா? ஓகே கைஸ், என்னடா இல்ல எல்லா பக்கமும் நிறைய இருக்கு. லைட் ஆஃப் பண்ணுன்ற லைட்ட போனதுல தெரியாது எங்க இருந்து என்ன வரும்னு தெரியாது. ஆக்சுவலா நம்ம எல்லாத்தையும் கரெக்டா வச்சுக்கணும். ஏய் என்ன அங்க என்ன இருக்கு? இதுவா? ஓ, அதே பில்லி சோனியம் பண்ணிருக்காங்க. இது ஒரு பேய்ங்க ஆக்சுவலா. இங்க பாருங்க கைஸ், இங்க என்னமோ இருக்கு. இது நான் ஆக்சுவலா இருட்டுக்குள்ள போயிட்டு இருக்கேங்க. எல்லாமே சம்திங் ராங். பேய் எந்திரிக்கல. தம்பி
ரொம்ப பயந்துட்டாப்புல. இல்ல அது வரைக்குமே எனக்கு இதுலலாம் பயம் இல்லை அப்படின்னாப்புல. உள்ள போனதுக்கு அப்புறம் பயந்துட்டாப்புல கொஞ்சம். கண்டிப்பா எல்லாத்துக்கும் இருக்கிறது தானே. நான் அடுத்து அந்த கேம் போலாம்ண்ணா. அது சுத்துறது இல்லாட்டி அதுக்கு போகலாம். ஜெயிண்ட் வீல் போகலாம். வாந்தி எடுத்தாலும் பரவாயில்ல வேணாம். ஆனால் ஏதாச்சும் ஒரு ரைடுக்கு போகலாட்டி அப்புறம் நம்ம ஆன்மா சாந்தி பொருட்காட்சிக்கு வந்ததுக்கு. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு ஜெயிண்ட் வீலில் போக போகிறோங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி இதிலலாம் போய், ராட்டினத்துலலாம் போய். பார்த்தீங்களா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லி. இதில் தான் சுத்த போகிறேங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும் போல். ஏன்னா ஒரே இதில் உட்காந்துக்கலாங்களா? தனியாக உட்காந்துக்கிறியாண்ணா? தனியா நொட்டுவாங்க. கிளம்பிருச்சு. இருக்க பேக்ல இருந்து காட்டுறாங்க எவ்வளவு டாப்ல இருக்கோம். நான் தான்டா ஊரோட டாப். மத்த எல்லாரும் எனக்கு கீழே தான். ஐயோ மொபைல். மெதுவாலாம் போகாது. இப்படிதான் போகும். நவீன மொபைல் வேற கையில இருக்கு. நான் முடிச்சுக்கிறேன் குண்ணா. நான் முடிச்சுக்கிறேன் பத்திரமா. உயிரே போயிடுச்சுடா. 1 லட்சம் ரூபா. எப்படி இருக்கு இப்ப? நிறுத்து வரமா இங்க. கிரு 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 கிரு. ஸ்பீடா வர மாதிரியே ஒரு ஃபீலிங். அது உனக்கு அப்படி தெரியுது. நான் நீ போதை ஆயிட்டேனா? இப்படி போறோம். வாங்கமா இருக்கு. வந்துட்டு இங்க இறக்கி விட்டு நம்ம கம்பி வழியா குடுகுடுன்னு ஓடணும். நீ எல்லாம் பாத்துருக்கலாம் சின்ன வயசுல இந்த கம்பி மேலே ஓடுவாங்களே குடு குடு குடுன்னு. அந்த மாதிரி நல்லா இருக்கு. எல்லாமே காலையே வச்சிருக்காரு. கொலம்பஸ். இங்கேயே நம்மளால கொலம்பஸ்ல போக முடியாம போயிடுச்சுங்க. ஓகே, நம்ம கடைசி கஸ்டமரா போயிருக்கோம். ஓகே, அமௌண்ட்டை பே பண்ணிடுவோம். இதில் பயங்கரமாக போயாச்சு. ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி கொலம்பஸில் தான் போக முடியாமல் போயிடுச்சு. இந்த டைவ் கொலம்பஸில் போகிறோம். நான் பேசி போகிறோம். இப்போ நான் பேசுகிறேன் 2 பேரும் கொலம்பஸில் போகிறோம். கொலம்பஸ் கடைசிக்கு இல்லை நவீன பெல்ட். இங்கே மாதிரி சீட் பெல்ட்டும் கிடையாது. ஒரு மயிறு சீட் பெல்ட்டெல்லாம் வச்சுட்டு போக நம்ம என்ன ஒண்டர்லாவிலையா இருக்கும். நம்ம போனது 80 ரூபா பொருட்காட்சி அவ்வளோதான் இருக்கும். டெல்லி அப்பளம் கூட முடிஞ்சு போயிடுச்சுண்ணா. டெல்லி அப்பளம் கூட இல்லை போகலண்ணா. ஓகே கைஸ், இப்போ நம்ம கடைசி எக்ஸ்போ முடிகிற டைமில் வந்தோம். கரெக்டாக முடிஞ்சிருச்சு. நாங்கள் இப்போது வீட்டை நோக்கி கிளம்ப போகிறோம். ஆனால் வந்ததில் ஒருத்தர் என்னென்னா அந்த ஷோ அது நல்லா இருந்துச்சு. விஆர் லென்ஸ் பார்த்தது கொடூரமாக இருந்துச்சு. அந்த 3D ஷோ ஓகே. கோஸ்ட் வீடு ஓகே. குழந்தைங்கலாம் பயப்படுவாங்க. அந்த கடைசி அது ஒரு நல்லா இருந்துச்சு. ஓகே தான். ஒரு பையன் வந்து திடுக்கிடும் சமத்தை. அது போக இந்த ரோபோட்லாம் செத்து போயிடுச்சுங்க. அதுங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல. உயிர் வரல, செத்து கிடக்குது எல்லா ரோபோட்டும். பரவாயில்ல. அப்புறம் அந்த கன் ஷூட்டு நாங்கள் எவ்வளோதான் கரெக்டாக குறி பார்த்து சுட்டாலும் சுட்டமா என்னன்னு தெரியல. அது பலூனில் பட்டு தெரிச்சுது. நம்மளும் எக்ஸ்போ சுற்றி பார்த்துட்டு கிளம்ப போகிறோம். ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். சேர்ஸ் கைஸ்.